ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தேவைகளை சந்திக்கும் தேவன். உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனம். ஜெர்மனியில் பிறந்த ஜார்ஜ் முல்லர் ஊழிய பணிக்காக லண்டனில் உள்ள பாரிஸ்டர் பகுதிக்கு போதகராக சென்றார். அந்த பகுதியில் அநேக குழந்தைகள் அனாதைகளாக விடப்பட்டிருந்தனர். குழந்தைகள் பலர் போதிய உணவின்றி கிழிந்த ஆடையுடன் அலைந்து அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தனர். நிமோனியா, காலரா போன்ற வியாதிகளால் சில குழந்தைகள் மரித்தும் விட்டனர். சில குழந்தைகள் பசியினால் திருட ஆரம்பித்தனர். இந்த காட்சிகள் ஜார்ஜ் முல்லரின் இருதயத்தை அசைத்தது. இதனால் அவர் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து குழந்தைகளை பராமரிக்க தீர்மானித்தார். அதே நேரம் தாமாகவே யாராவது உதவினால் ஒழிய யாரிடமும் இதற்காக கையேந்த கூடாது எனவும் தீர்மானித்தார். தேவன் நிச்சயமாக பார்த்து கொள்வார் என்ற ஆழமான நம்பிக்கை அவரிடம் இருந்தது. கொஞ்ச நாட்களிலேயே வாடகைக்கு வீடு எடுத்து 300க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகளை பராமரித்து வந்தார். ஒரு நாள் மாலை வேளையில், அடுத்த நாள் குழந்தைகளுக்கு உணவு வாங்குவதற்கு பணமில்லையே என்று யோசித்து அவர் தேவனிடம் ஜெபிக்க ஆரம்பித்தார். அடுத்த நாள் காலை 8 மணிக்கு குழந்தைகள் 300 பேரும் காலை உணவுக்காக சாப்பாட்டறைக்கு வந்தனர். உடனே அவர் எல்லாரையும் ஜெபிக்க சொன்னார். அவர் ஒரு ஜெபம் செய்தார். எங்களுக்கு உணவு கொடுக்க போவதற்காக நன்றி என்று. என்ன ஒரு விசுவாசம்! உடனே கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. அருகிலுள்ள பேக்கரியிலிருந்து ஒருவர் பிரெட் கொண்டு வந்து கொடுத்தார். அவர் சொன்னார், நேற்று இரவில் ஆண்டவர் என் இருதயத்தில் பேசி உங்கள் அனாதை இல்லத்திற்கு பிரெட் கொடுக்க சொன்னார் என்று கூறினார். என்ன ஒரு ஆச்சரியம்! சிறிது நேரத்தில் பால்காரன் கதவை தட்டினார். அவருடைய வாகனம் பழுதானது என்றும் அதை சரி செய்வதற்குள் பால் எல்லாம் வீணாகி விடும் என்றும் கூறினான். எனவே பிள்ளைகள் சாப்பிடட்டுமென இந்த பாலை கொண்டு வந்தேன் என்று அந்த வாகனத்தையோடு கூறினார். பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் அந்த பிள்ளைகளையும் ஜார்ஜ் முல்லரையும் அதிசயமாக வழிநடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தேவைக்காக கவலையோடு இருக்கின்றீர்களா? கர்த்தரின் கண்கள் உங்களை கண்காணிக்கின்றது. முழங்காலில் நின்று ஜெபியுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்களோடு இருக்கும்போது ஏன் உங்கள் முகத்தில் ஏக்கம், வருத்தம்? விசுவாசத்தோடு எதை கேட்கின்றீர்களோ அதை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். நிச்சயமாக தருவார். அதிசயங்கள் செய்கிற தேவனே, எங்களது வாழ்விலும் உம்முடைய அதிசயங்களை காண செய்வதற்காக ஸ்தோத்திரம் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.